மீனராசி அன்பர்களே, இப்போ உங்கள் ராசிக்கு நம்ம பார்க்கின்ற பொழுது வருட கிரகங்கள் நம்ம எதை பார்த்தாலும் எந்த கிரகங்களுமே உங்களுக்கும் சாதகமாக இல்லை. இப்போ ஜென்மத்திலே ராகு, 7ல் கேது, 12 சனி, 7.5 சனி துவக்கம். இப்போ 2ல் உங்களுக்கு பக்கபலமாக இந்த குரு பகவான் மே மாதம் மாறிவிடுகிறார். ஆக 3ஆம் இடத்துக்கு போகிறார். ஆக உங்களுக்கும் இந்த 4 வருஷ கிரகங்களும், குறிப்பாக ராகு, கேது, சனி, குரு, இந்த 4 கிரகங்கள் நன்மையாக இல்லை. இதை நீங்கள் மனதில் நிறுத்த வேண்டும். அதற்கு அடுத்ததாக உங்கள் ராசிக்கென்று சில யோக கிரகங்கள் இருக்குது. அதனுடைய பலம்தான் இந்த ஆண்டு. இந்த 4 கிரகங்கள் நன்மை இல்லை என்றாலேயே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தனக்கு என்ன கிடைக்கிறது அதை தக்க வைத்து கொண்டு தான் இந்த ஆண்டை நீங்கள் கடக்க வேண்டும். நீங்கள் சில முயற்சிகள் போட்டிருக்கலாம், முயற்சிகள் எடுத்திருக்கலாம், சில திட்டங்கள் போட்டிருக்கலாம், பிறருக்காக நீங்கள் இயங்கலாம், கடன்கள் கூட வாங்கலாம். அவைகள்லாம் சரியானபடி பரிணமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, குறைவு. அற்ப நன்மைகளே நீங்கள் அடைய முடியும், அற்ப சுகங்களே ஏற்படும். யாருக்காவது சில பொறுப்புகளை ஏற்று நீங்கள் திணறடிப்பட போகக்கூடிய வாய்ப்புகளை காட்டுகின்றன. அது மட்டுமல்ல, பிறருக்கான பரிந்துரைகள் மற்றும் பண பொறுப்புகள், கையெழுத்திடுவது, இவையெல்லாம் கூடாது. மற்றும் குடும்பத்திலே எல்லோரையும் அனுசரித்து நடக்க வேண்டும். சில பொறுப்புகளை கூட தன் நம்பிக்கைக்குரியவருடன் விட்டுவிடலாம். வேலையில் கூட தனக்கு மேல் கீழ் உள்ளவர்களை அனுசரித்தே தான் எந்த ஒரு முயற்சியும் செய்தால் தான் எந்த வகையிலாவது பார்த்து கொள்ள முடியும். அதிக அலைச்சல் விடக்கூடிய பயணங்கள் அல்லது அதிக வேலைப்படு உள்ள நிர்வாகத்துக்கு மாற்றமாவது, தனக்கு கிடைத்திருக்க பணியில் அதிக வருவாய்கள் வராமல் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தங்கள், இப்படியெல்லாம் கூட ஒருபுறம் உங்களை இருக்கும். சுபகாரியங்கள் தள்ளி போகும். அறுவை சிகிச்சையில் பிள்ளைகள் பிறப்பார்கள். ஆக பிறருடைய எந்த வகையில் பார்த்தாலும் எதிரிகள் உங்களை தாக்கக்கூடிய வாய்ப்பும், கடன் நிர்பந்தங்களும், தன்னுடைய ஜீவனத்திலே எதையும் சரியாக செய்யவில்லை என்றால் அவப்பெயர்களும் உருவாகலாம். ஆக வெளியிலும் சமூகத்திலும் குடும்பத்திலும் நீங்கள் விவேகமாகவும் இறையர்களோடு நடப்பது நன்மை. மாத கிரகங்களில் ராசியிலேயே சுக்கிரன் உச்சமாக இருப்பதும், புதன் இணைந்திருப்பதும், இன்னொரு யோகாதிபதியாகிய சந்திரன் கேந்திரத்தில் இருப்பதும், உங்களுக்கும் இந்த 3 கிரகங்களுடைய பக்கபலம்தான். பெரிய கெடுதல்கள் வராமல் சில பாதிப்புகள் ஏற்பட்டால் கூட அதிலிருந்து நிவாரணமாகக்கூடிய வழிமுறைகளும் ஆள்பலமும் இறை சக்தியும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய முன்னாடி சேமித்து வைத்திருந்த சில விஷயங்கள் உங்களுடைய நிர்பந்தமான சூழ்நிலையில் கை கொடுக்கும். எந்த வகையிலாவது உங்களுடைய பழைய உறவுகள், ஆண்களுக்கு பெண்களுடைய பக்கபலம் மற்றும் கூட்டு முயற்சிகள், இந்த வகையிலால் சில சிறப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். ஆக எதையுமே நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள். உங்களுடைய உழைப்புகளுக்கு உரிய பலன் வாராண்டில் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது கிடைப்பதை நினைத்து திருப்திப்பட்டு இந்த ஆண்டிலே தனக்கு என்ன விதமான அம்சங்கள் அமைந்திருக்கிறதோ அதையும் தன்னுடைய ஆரோக்கியத்திலும், தான் செய்யக்கூடிய ஜீவனத்திலும், தன் குடும்பத்திலும், இந்த 3 ரீதியிலையும் சரியான கவனம் செலுத்தி கடவுள் அனுகிரகத்தோடு தக்க உபாயங்களை கையாண்டு நீங்கள் இந்த ஆண்டு கடந்து வந்தால் எந்த ஒரு பாதிப்புகளிலிருந்து நீங்கி அந்த இயற்கை சுவர்கள் ராசியில் இருக்கக்கூடிய அம்சங்களால் எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு சில அற்ப சந்தோஷங்களும், சில காரிய முயற்சியால் ஓரளவு நன்மைகளும், இறையருளால் அந்த கெடுதலாக வரக்கூடிய சில விஷயங்கள் நம்மளை விட்டு விலகுவதும், அதற்கான நல்ல மாற்றங்களும் சொற்ப நன்மைகளும் உருவாகும் என்று கூறி, இந்த ராசிக்காரர்கள் தக்க பரிகாரங்களை நிறைய வழிபாடு செய்ய வேண்டும். குறிப்பாக குலதெய்வங்களையும் முன்னோர்களையும் வணங்க வேண்டும் என்று கூறி வாழ்த்துக்களை தெரிவிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மீனம் ராசி, 3ல் குரு. அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடின்றி பிறத்தல் அரிது என்று சொன்னால் நம்புவீர்களா? நம்ப மாட்டோம். ஏனென்றால் தனக்கு வந்தால் தானே தனக்கு தெரியும். 3ல் குரு என்பது முயற்சி ஸ்தானத்தில் உள்ள குரு. அது சுபமாக வேலை செய்வாரா செய்ய மாட்டாரா என்பது ஒரு கேள்விக்குறி. பூரட்டாதி 4ஆம் பாதம் மட்டும் அங்கே குரு பகவான் தன்னுடைய சொந்த ராசியிலே செஞ்சிருக்கின்றார். அங்கு உத்திரட்டாதி, ரேவதி 4 பாதம். இதில் கண்டாந்தகம் ரேவதி 4ஆம் பாதம். கடைசி பாதமாக கண்டாந்தகமாக வருகின்றது. இதை என்ன செய்வது? அள்ளி கொடுக்கும் வள்ளலாக இருந்தால் கூட அவன் கை குஷ்டமாகி விட்டால் எப்படி அள்ளி கொடுப்பான்? இவன் கை ஒடிந்து விட்டால் எப்படி? அதே போல்தான் இந்த நிலை. இருக்கின்றதை விட்டு பறக்கின்றதுக்கு ஆசைப்படக்கூடாது. கோபுரத்தின் மேல் ஏறி நின்றாலும் குறி தவறாமல் வாழ்வது என்பது ஒரு பெரிய விஷயம். இதற்கு ஏறும் கலப்பையும் தான் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஒரு விவசாயி அல்லது ஒரு ஏற்கலப்பை வீட்டிலே வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு வேஷ்டி துண்டோ அதற்கு ஒரு தொட்டு வணங்கியோ செய்ய வேண்டும்.
இது என்று செய்ய வேண்டும். ஆடி 18ஆம் பெருக்கன்று செய்யலாமா, இல்லை மாதம் மாதம் செய்யலாமா என்று கேட்பீர்கள். ஒன்றும் வேண்டாம். ரேவதி நட்சத்திரத்தன்று மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக ரேவதி நட்சத்திரத்தை எடுத்து அந்த ஏற்கலப்பை உலகையை தொட்டு கும்பிட்டு அந்த விவசாயிக்கு ஏதாவது ஒரு தர்மங்கள் செய்து வாருங்கள். நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் காப்பாற்றப்படுவீர்கள். உங்களை குரு பகவான் காப்பாற்றுவார் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.